நம்ம கடந்து போவோம். கர்த்தர் என்ன வார்த்தை நம்ம வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்தை எடுத்துட்டு வாங்க. படிக்க தெரிஞ்சவங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் எடுத்துக்கொண்டு வாசி. நல்ல சத்தமா படிங்கம்மா. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். கரங்களை தட்டுங்க. அப்படி இருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார். அப்புறம் இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார். கரங்களை தட்டுவோம். இன்னும் தப்புவிப்பார். இதுதாங்க நம்ம ஆண்டவர். இவர்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான். அப்படியே ஒரே இடத்துல அப்படியே முடிச்சிட மாட்டாரு. பவுல் சொல்லுகிறான் பாரு எவ்வளவு அழகாக. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். யார் மேல? மரித்தோரை எழுப்புகிறவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது அநேக பேர் ஆண்டவரை பண்ணாரு. உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் எழுப்பியிருக்கிறார். அது குறிப்பா லாஸ்ட் கொஞ்சம் ஒரு கெத்து. ஏன்னா 4 நாள் ஆயிடுச்சு. அவங்க எழுப்பினாரு. ஆகினால்தான் பவுல் சொல்கிறான், மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நம்ம யார் மேல் நம்பிக்கை வைக்கணும்? தேவன் மேல. நம்ம தேவன் நம்பிக்கை வச்சு ஜெபம் பண்ணி பாரு. நல்லா கவனிக்கணும். கடுகளவு விசுவாசம் இருந்தா போகிறாரு. பெரிய விசுவாசம் ஆண்டவர் சொல்லல. கடுகளவு என்னது? எல்லாரும் சொல்லுங்க. கடுகு எவ்வளவு பெருசுமா இருக்கும்? உங்களுக்கு தெரியும். லேடிஸ் தெரியும். கடுகுனா எவ்வளவு பெருசுமா? அவ்வளோடு விசுவாசம் இருந்தா கூட போகலாம். அல்லேலூயா. எவ்வளவு விசுவாசம்? நமக்கு அந்த கடுகு கூட இல்ல போகுது. விசுவாசம் மட்டும் இருந்தா போதும். ஆண்டவர் விசுவாசம் வைத்தால் போதும். எல்லாம் சக்சஸ். ஜீவனும் சமாதானம் நம்மளை ஆண்டு கொள்ளும். அல்லேலூயா. ஒரு 3 காரியங்கள். இந்த பவுல் ஒரு சமயத்துல அந்த படகுல போகும்போது மாட்டிக்கிட்டான். அப்படிப்பட்ட மரணம் தெரியும். அந்த மாட்டி எல்லாம் செத்துருவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அவன் பவுல் போகக்கூடிய அந்த போட்டு ஒரு பாறையில மூழ்கி நீங்கிடுச்சு. சீஷர்லாம் அவன் கூட இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, நம்ம கண்டிப்பா செத்துருவோம், நாளைக்கு நம்ம அந்த பட்டணத்துக்கு போக முடியாது என்று யோசனை பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் மரணத்தை நின்று எங்களை தப்புவித்தார். அதோட அவன் நிறுத்தவே இல்லை. அவன் இப்பொழுது தப்புவிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. இப்பொழுதும் இந்த நாளிலே இப்பொழுது பண்றாரு. ஆண்டவரே தப்புகிறாரு இல்லையா? எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு எல்லாம் வரும்போதுதான் என்ன பண்றாரு? ஆண்டவரே தப்புகிறார். உங்களுக்கு சில நேரத்தில் தெரியாது. எப்படியோ போச்சேனாப்பா சாமி அப்பா அப்பா அப்படின்னு. யார் செய்யறது இது? யாரு? அவர் செய்யறாரு, அவர் நடத்துறாரு. ஏன்னா நீங்க ஆண்டோட பிள்ளைங்களா இருக்கிறதுனால அது உங்க மேல அக்கறையா இருக்கு. மற்றவரை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆண்டோட பிள்ளை மேல அவர் எப்பவுமே அக்கறை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னொரு காரியம், லாஸ்ட்ல ஒரு காரியம் சொன்னாங்க, ரொம்ப சூப்பரான காரியம். இன்னும் தப்பிப்பார். எல்லாரும் சொல்லுங்கப்பா. அருமையான ஒரு ஆறுதலான வார்த்தை பாருங்க. வருகிற நாட்களிலும் வருகிற வருஷங்களில் நம்மளை தப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பிரசனம். மூன்று காலத்தை மறந்துட கூடாது. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். மூன்று காலங்கள் நிலை. போன மாசம் நல்லா தப்புவித்தார், ரைட்டு. தப்புவிக்கிறார், நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை கவனிங்க. இப்போ நம்மளை தப்புவிக்க, இனிமேல தப்புவிப்பார். காரங்களை கட்டி அந்த தேவனை நாம் நன்றி செலுத்துங்க. நாம மகிமைப்படணும். இனிமேல உங்களை தப்பிக்க போறாரு. காரணம் வந்தாலும் என்ன வந்தாலும் உங்களை தப்பிக்க போகிறாரு. இனிமேல தப்பிப்பா. ஏதோ ஒரு அலையில ஆகினாலே வருடத்தின் இறுதி நாள். அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது நினைக்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருதா? 29 வருது. கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அது வரைக்கும் யாரா இருப்பாங்க போக தெரியாது. இதை ஜாக்கிரதையாக. இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு காரியம், ஆண்டோடு கூட நம்ம இணைந்து கொள்ள வேண்டும். ஆண்டோடு கூட இணைந்து ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலும் நீங்கள் உறுதியாய் தரித்திருந்தால் அப்படி நடக்கும். அடுத்த வருஷத்துக்கு நீங்க பார்க்கலாம். 31ஆம் தேதி கூட அந்த மரணம் இருக்குது. லைவசாரம் ஹவுசிங் போர்டுல மட்டும் ஒரு 4-5 சாவு போகுது ஒரே வாரம். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. வருஷத்தின் கடைசி நாட்களில் நிறைய பேருக்கு லிஸ்ட் எழுது. நிறைய பேர் ஆண்டு தூங்கிடுறாரு. தேவையில்லை. எதுக்கு நீ உலகத்துல வாழ? வீட்டுக்கு நல்ல வாழணும், யாருக்கும் ஒரு புரோஜனம் இல்லை, ஒண்ணு கிடையாது. எதுக்கு நீ உயிரோடு எழுதிங்கன்னா புரோஜனத்தை சாதிக்க போற? வீணான பேசுங்க, கேலி பேசுங்க, அப்படி பேசுறது, இப்படி பேசுறது, அங்க போறது, இங்க போறது, பக்கத்து வீட்டுக்கு போகுது, அக்கத்து வீட்டுக்கு போகுது, இங்க பேசுறது, அங்க பேசுறது, நல்ல வயலார தூங்குது. இதான் கடவுளை பற்றி கொஞ்சம் கூட செய்தி கிடையாது. நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவாரு. அவருக்கு தேவையான விஷயத்தை எடுத்துருவாரு. நீ நினைக்கலாம், 10 வருஷம் 5 வருஷம் இருப்பாங்க. அதெல்லாம் நடக்கிறது. கர்த்தருக்கு பயனா ஆயுஷ் நாட்கள் ஊட்டி கொடுப்பாரு. உனக்கு 75 வயசு தான் சொல்லிட்டாங்கன்னு நினைச்சுக்கா. நீ நல்லா ஆர்டர் உண்மையா நினைச்சா 78, 79, 80 அப்படி நான் போவோம். நீ ஒண்ணுமே செய்யாம ஆண்டுக்கு அந்த 75 உங்களுக்கு க்ளோஸ். ஏன் இந்த பிரசங்கம்னா, இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் நம்ம பயபக்தியா ஆண்டுக்கு நம்ம நடக்கும். எத்தனை பேர் நடப்பீங்க? இனிமேல் நீ போற காரியத்தை விட்டுருங்க. நேற்று தினத்தை விட்டுருங்க. இனிமேல் ஆண்டு நம்ம எப்படி சேர்த்து நேரத்தில் ஆண்டு வர நம்ம தவறிச்சுனா கூட அந்த தவறு என்ன பண்ணாங்க, மன்னிக்கிறதுக்கு இறக்கப்படுவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஆண்டவருங்க. அவரையா நம்ம விட்டுருந்தோம். எத்தனை முறை பாவம் செஞ்சாலும் செய்வோம். அவர்கிட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்ன மன்னியும் சொன்னா போதுங்க, உன்னை கட்டி முடிச்சுப்பாரு. நான் ரட்சிக்கப்பட்டதுனால நிறைய தடவை ஆண்டவர்கிட்ட பெருந்து மன்னிப்பு கேட்பேன். தப்பு செய்து மன்னிப்பு கேட்பேன். இதான் என் வேலையை, வேற வேலை கிடையாது. இன்றைக்கு ஆண்டவரை உயிரோடு வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் சித்தத்துக்கு பயந்து, அவர் வார்த்தைக்கு பயந்து, அவர் கீழ்ப்படுத்தி நடக்கிறதுனாலதான் உயிரோடு வச்சிருக்கிறார். எல்லாம் இப்ப தூக்கிடுவார்.
என் மகன் இப்போ பாஸ்டா இருக்கிறாரு, அவரு மரண தருவாயில் இருந்தார். நான் வாயை மூடி அந்த நாளில் கம்மூன் இருந்தேன்னா அவர் இறந்து போயிருப்பார். திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஸ்டாண்டில் அட்மிட் போய் ஒன்றரை வயசு நினைக்கிறேன். ஒரு பீஸ் வந்து இறக்க தருவாயில் இருக்கான். மருத்துவர்கள் கை விட்டுட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் அழுது பொறுமை, நானும் என் மனைவி அழுது பொறுமை. முதல்ல ஒரு பையன் இறந்துட்டான். அப்போ நான் ஒரே ஒரு பொருத்தனை மட்டும் பண்ணேன். இந்த பிள்ளை உமக்கு தான் சொந்தம். இந்த பிள்ளை உமக்கு தான் சொந்தம். இவனுக்கு நான் இமானுவேல் என்று பெயரிட்டு இருக்கிறேன். அவனோடு கூட இருக்கணும். அவனை உடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னேன். சொன்ன நிமிஷத்துல மகனுக்கு ஜீவன் வந்தது. உடனே ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். 4 நாட்கள் வீட்டுல கொண்டாந்து கொடுத்துட்டேன். என் பையனை கூட்டிட்டு வந்தேன். அவர் தான் ஆண்டவருக்கு மத்தியில ஒரு பாஸ்டராக ஆக்கி சர்ச்சை உருவாக்கி அதே பேருக்கு பிரோஜனமாக நடத்துக்கிறார். 100 அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு இந்த பாஸ்டரை கொடுத்ததுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதாங்க ஆண்டவருடைய வழி நடத்துதல். பெரிய கம்போசஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்லை. இலவசமாய் நமக்கு ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு காரியம் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் அறியாதவர். அல்லேலூயா. ஒரு பாவமும் அறியாதவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு சின்ன பாவம் கூட அவர்கிட்ட இல்லை. மக்களை பார்த்து அவர் கேட்டார், என்னிடத்தில் பாவம் ஒன்று உங்களால் சொல்ல முடியுமா? சவால் விட்டார். நீ நான் அப்படி சொல்ல முடியுமா? போடா, போய் பேச வேண்டிய எவ்வளவு பாவம் வேண்டியது பாவம் சொல்ல. ஆனால் ஒரு பாவம் அறியாத அவரை போர்ச்சவர்கள் இட்டுட்டு போய் அவருடைய துணிகள் எல்லாம் களைந்து போட்டு, அதில் கவனிங்க, தலையில குட்டி காரி மொழிஞ்சு தாடியை குறிச்சி இழுத்து வாரினால அடிச்சு துன்புறுத்தினாங்க. ஒரு பாவம் அறியாத அந்த மனுஷன் அவர் சரீரத்தில் எத்தனை வேதனைப்பட்டார். அந்த வேதனை யாருக்காக? உனக்காகவும் எனக்காகவும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எனக்காகவும். அவ்வளவு வேதனைப்பட்டாரு. பிதாவை நோக்கி கெஞ்சிறாரு, என் தேவனே, என் தேவனே, என்னை ஏன் கைவிட்டு? சிலுவையில கத்துறாரு பாருங்க. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? நான் பரலோகத்தில் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். எல்லாம் உனக்காக தான். எல்லாரும் சொல்லு, எனக்காக தான். எல்லாருக்காக சொல்லுங்க, எனக்காக தான் அவர் பாடுபட்டார். உயிரோடு கூட தான் அவர் பாடுபட்டார். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த சரீரத்தில் எவ்வளவு வேதனை. அவருடைய சதையெல்லாம் ரத்த ரத்தமா வடி, சதை கிழிஞ்சி தொங்கு. என்ன செய்வதே தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப பாடுபட்டு நமக்காக தான் அவர் பாடுபட்டார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பாவம் அறியாதவரை அப்படி போட்டு வதிச்சாங்க. அப்படியே போயிட்டாரா? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். கரையில் தட்டி தேவனாக மகிமைப்படுத்துவார்.
நாளில் அவரே உயிரோடு கூட எழுந்தார். ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். மீண்டும் அவர் ஜீவன் வந்தது. இப்பொழுது வானத்திலே அவர் இதானுடைய வலது பாத்திரை வீட்டுக் கொண்டிருக்கிறார். எதற்காக? அவங்க தலையெடுத்தா நம்ம அவர்கிட்ட அடி வாங்கி எல்லார்கிட்டெல்லாம் அவமானம் பண்ணாங்க. இல்லவே இல்லை. உனக்காகவும் எனக்காக தான் அவர் அடிபட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினாலே இந்த 3 வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணுங்க, மனசுல வச்சுங்க. அது என்னென்ன வார்த்தை பாருங்க, சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, என்ன அப்படியே போகும். உதாரணம் சொன்னேன், தப்பு தப்பா சொல்றீங்க. மகன் நல்லா கவனிச்சுக்கிறார், அழகா சொல்றாரு. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த 3 வார்த்தையை மட்டும் மனசுல வச்சுங்க. எப்பவும் நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வருஷம் முடிய போகுது, முடிகிற நேரத்தில் நம்ம பாட்டு நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தா நம்மளுடைய ஆயுஷ் நாட்களும் போயிடும். இனிமேல் வருகிற நாட்களில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். நாம் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடும். அக்கம் பக்கம் பார்க்கக்கூடாது. பரலோகத்தில் வாசமாய்க்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ராகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து உங்களுக்கு சந்தோஷமாய் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீர் எங்கள் பட்ட பாடுகளை குறித்து இப்ப நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. கொடாகோடி ஸ்தோத்திரம். ஒரு பாவம் அறியாத உம்மை கொடுமைப்படுத்தினார்களே ஆண்டவரே, அது எங்களுக்காக தானே ஆண்டவரே. எங்களை தப்புவித்தார், எங்களை தப்புவித்தார், தப்புவிப்பார், இனிமேலும் தப்புவிப்பார். இந்த வார்த்தைக்காக கொடாகோடி ஸ்தோத்திரம். கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இனி அது வருங்கால நாட்களில் தியானித்து உங்கள் கட்டளை கீழ்ப்படிந்து நடக்க முடியாமல் எங்கள் மனதை நீ பக்குவப்படுத்துகிறார். இனிமேல் கடந்த நாட்களை விட்டு கொடுக்கிறேன். இனி ஒரு புதிய மனுஷனை, ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய வாழ்க்கையை நாங்கள் தொடங்க முடியாது. எங்களுக்கு உதவி செய்யும். கடந்த நாளுக்கு எல்லாத்தையும் மறந்து கலைந்து போது புதிய மனுஷனை நாங்கள் பயிர்த்து கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்கிறார். உங்கள் கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தாங்க. ஒரு கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தாங்க. எந்த சரீரத்தில் எந்த பலவீனங்கள் இருந்தாலும், எந்த நோய்கள் இருந்தாலும், எல்லாவற்றிலும் எங்களை தப்பிக்க நீ வல்லவராய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது, ஆராதனை முடிய போகுது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Once again, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. இம்மட்டும் நடித்த தேவன் இனிமேல் நடத்தி வருவதற்காக கொடாகோடி ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்தி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்காங்க. எந்த காலத்திலும் எந்த
துதித்திடும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் எந்த வேலையிலும் துதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். எந்த வேலையிலும் ஆண்டவர் எந்த வேலையிலும் துதிப்பேன். கஷ்டமா இருந்தாலும் சரி, அது பற்றி எங்க தாவீது சொல்லுவான், நான் எக்காலத்தில் கர்த்தரை சொல்லுவேன். எந்த காலம் வந்தாலும் என் கவலை இருக்கு. ஏன்னா கொடுப்பாரு அப்புறம் எடுத்துருவார். துன்பம் வரும் அப்புறம் வியாதி வரும் நீங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது. சரியா? கண்ணில் ஆமா, கொடுத்த திருவிழாக நன்றி. இது வரப்போற நாட்களிலும் எங்களுக்கு ஜீவனை கொடுப்பது நிச்சயம். நாங்கள் அநேக நாட்களை காண வேண்டும் என்று எங்கள் பிளான் எல்லாம் நீர் தான் சக்சஸ் பண்ணணும். எங்கள் திட்டங்களெல்லாம் நீர் தான் ஆசீர்வதிக்க. ஒரு ஆலோசி மகிமையில எடுத்து ஏசு பசுபியா. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சொல்லு. எல்லாரும் சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Hallelujah.